முக்கிய செய்தியை பார்க்கிறோம். மே மாதத்தில் பெற வேண்டிய பாமாயில், பருப்பு ஆகியவற்றை ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெறலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் இது சார்ந்த செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் அதற்கான பதிலாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு இது சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ரேஷனில் மே மாதத்தில் பெற வேண்டிய பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றை ஜூன் முதல் வாரம் வரைக்கும் பெறலாம் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தட்டுப்பாடு உள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவது தொடர்பாக என்னென்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்? அபினயா, கடந்த வாரம் நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில பல மாவட்டங்களில் பல ரேஷன் கடைகள்ல மே மாதத்திற்கான உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இருப்பதாக நம்முடைய செய்தி ஒளிபரப்பிருந்தோம். குறிப்பாக பாமாயில் பல இடங்களில் கிடைப்பது தொடர்பாக ஒரு தட்டுப்பாடு என்கிற செய்தியை ஒளிபரப்பிருந்தோம். குறிப்பாக அதுல கொள்முதல் செய்வதில், டெண்டர் விநியோகிப்பதில் சில சிக்கல் எனவும் அரசு தரப்புல அந்த நேரத்தில் விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த மாதம், அதாவது பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதி காரணமாக பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொண்ட கொள்முதல் செய்வதில் காலதாமதமாக நேரிட்டது. இருப்பினும் அரசு தொடர்ந்து அதற்கான பணிகளை விரைவாக மேற்கொண்டு இந்த பணியை தற்போது மேற்கொண்டிருக்கிறாங்க. குடும்ப அட்டைதாரர்கள் மே மாதம் ஒதுக்கீட்டினை இம்மாத இறுதிக்குள் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இருப்பினும் மே மாதம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் அவருடைய வசதிக்காக ஜூன் மாதம் முதல் வாரம் வரை அனைத்து நியாய விலை கடைகளிலும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இதற்கு மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. குடும்ப அட்டைதாரர்களின் நன்மைக்காக கருத்தில் கொண்டு மே மாதத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவர்களுக்கான மே மாதம் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டை ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் ஆணையர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க. கடந்த வாரம் இது தொடர்பான நேரலைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பிரத்யேகமாக ஒளிபரப்பியிருந்தோம். அதன் அடிப்படையில இந்த முடிவை அரசு எடுத்து ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. அபிநயா, தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.